எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸாம் எசென்ஷியல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸாம் நடக்கிறப்போ நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள், கொஷின் பேப்பர் 145க்கெலாம் தந்துடுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பராக இருந்தால். ஆப்ஜெக்டிவ் கொஷின் பேப்பராக இருந்தால் 2 o'clock தான் கொஷின் பேப்பர் தருவாங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா லேட் என்ட்ரி வந்து பெர்மிட்டட் தான். அது வந்து 2:15 to 1:05 அது வரைக்கும் தான் வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களை பெர்மிட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த சீட் அலாட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அந்த சீட்டில் தான் உட்காந்து எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பாக அட்டனன்ஸில் சிக்னேச்சர் போட்டுருங்க. நீங்கள் அட்டனன்ஸில் சிக்னேச்சர் போடாமல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலைன்னு தான் ஐசிஏஐ கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்விஜிலேட்டர் வந்து அட்டனன்ஸ் ஷீட் உங்ககிட்ட தருவாங்க. நீங்கள் அட்டனன்ஸ் ஷீட்டில் ஒன் சைன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய QR கோடை எடுத்து ஆன்சர் புக் கவர் பேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த அலாட்டட் பாக்ஸில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும். அதை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட், கரெக்டான ஆன்சர் தான் எழுதணும். நீங்கள் இந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குன்னா நீங்கள் எனக்கு இதுக்கு வந்து வேறு ஆன்சர் தான் தெரியும், நம்ம ஜஸ்ட் எழுதி வைக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னா மட்டும் அதை எழுதுங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் அடிஷ்னல் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்கன்னா அதில் உங்கள் ரோல் நம்பர் எழுத தேவை கிடையாது. அடிஷ்னல் ஷீட்டில் ரோல் நம்பர் எழுதாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணதும் அதில் எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒரு சில டைம் வந்து ஒரு லைனே வந்து பிரிண்ட் இங்க் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு ஃபர்தர் ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொஷின் பேப்பர் வாங்கினது அது கரெக்டாக ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாவது இங்கெல்லாம் கொட்டியிருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ஆன்சர் புக்கோட கவர் பேஜில் உங்கள் ரோல் நம்பர் எழுதுறதுல, வேர்டிங்ஸில் எழுதுறதுல, இல்லை வந்து OMR சர்க்கிளில் ஷேட் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னால் தான் அவங்க வந்து இன்னொரு ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு மாற்றி தருவாங்க. எக்ஸாம் கைட்லைன்ஸ் PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்மிட் கார்டு மொபைல் அண்ட் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் வாட்ச். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பார்ட் 1 வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் வாட்ச். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.